ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் 65 வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு காலிஃப்ளவர் வந்து எடுத்து நம்ம பிச்சு போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடாயில் வந்து எடுத்தோன்னா தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு கொதி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் வந்து அதில் போட்டு சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருக்க வேண்டியதுதான். அதுக்கு பிறகு வந்து எடுத்தோன்னா நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது வாங்க பார்ப்போம். காலிஃப்ளவர் 65 பொரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர் மாவு தேவைக்கேற்ப, சிறிதளவு கடலை மாவு, சிக்கன் 65 பொடி ஒரு பாக்கெட், தேவையான அளவு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு நம்ம சேர்த்தோம்னா அரிசி மாவு சேர்க்குறதுக்கு தகுந்த வரதான் நமக்கு வந்து கிறிஸ்பியாக நமக்கு அந்த மசால் வந்து உதிராமல் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் அரிசி மாவு வந்து அதிகமாகவும் போயிடக்கூடாது, அதுக்காண்டி ரொம்ப லோவாகவும் போயிடக்கூடாது. ரொம்ப லோவாக போச்சுன்னா நமக்கு வந்து அந்த மசால் வந்து உதிர்ந்துடும். அதனால் அரிசி மாவு வந்து ஓரளவு மீடியமாக சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கடாயில் வந்து எடுத்தோம்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து காலிஃப்ளவரை போட்டு அப்படியே எடுக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோம்னா அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இங்கே மசாலா வந்து ரெடி பண்ணிடுவோம். காலிஃப்ளவர் எல்லாம் சில்லிக்கு உண்டானது எல்லாம் போட்டிருக்கு. இப்போ அதில் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவு தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம இது பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே எண்ணெய் காய வச்சுருக்கிறதுல கடாயில் போட்டு அப்படியே எடுக்க வேண்டியதான், பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இல்லைனா சின்ன சீரகம், இது வந்து வாசனைக்கு அது போட்டுக்கிறதுனா நீங்கள் போட்டுக்கலாம். அது போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம சேர்த்து போட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் வந்து நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். காலிஃப்ளவர் 65 ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.